வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சூப்பரான ஜீரா ரைஸும் அதுக்கு காம்பினேஷனா ஸ்பைசியான மஷ்ரூம் மசாலாவும். மஷ்ரூம் மசாலா கறி பண்ணலாம். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல்பாசியும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் சேர்க்கிறேன். எல்லாத்தையுமே லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷமா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிய இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் லைட்டா அதன் கலர் மாறி வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு லைட்டா கலர் மாறினதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயம் இன்னுமே நல்ல கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்ப அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கூடவே 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம் அவ்வளவா உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுலாம். 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட கிளீன் பண்ண 200 கிராம் மஷ்ரூம் சேர்க்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மஷ்ரூம் சேர்த்து 2 நிமிஷமா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மஷ்ரூம்ல இருந்தும் தண்ணி வெளியில வரும், அதனால இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். மஷ்ரூம் கறி ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பாத்திரத்துல ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி பழைய அரிசி. இத வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கணும். புது அரிசினா சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்ப மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. நம்மளுடைய ஜீரா ரைஸ்க்கு இந்த திக்னஸ்ல இருந்தா சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான். நல்ல கமகமன் வாசனையா டேஸ்டான மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. அரிசி 20 நிமிஷமா ஊறிடுச்சு. அரிசிய இந்த ஸ்ட்ரெயினர்ல சேர்த்துட்டு தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுக்கலாம்.
இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல 2 இன்ச் அளவுள்ள பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே வறுத்துக்கங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டவ் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும். இப்ப ஜீரகம்லாம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைசஸுமே நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு அரிசி உடைஞ்சு போகாம இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல தண்ணி சேர்க்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த சாதம் வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு உப்பு சரியா இருக்கு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசி நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா சுட சுட கமகமன் வாசனையோட நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெள்ளை கடலை கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க போறோம். கிரேவி பண்றதுக்கு 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலைய வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுள்ள இஞ்சிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 8ல இருந்து 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 6-7 முந்திரி. முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய். இத தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிரேவிய நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறி வரணும். அது வரையும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கறிவேப்பிலை இலைகள் அதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு வதக்கிக்கங்க. இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம். இந்த அளவு சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள்,
1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு, மூடி வச்சிருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய், தக்காளி விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஊற வச்ச கொண்டக்கடலையில உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுல 200 ml டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஒருவேளை இந்த அளவு வேகலைன்னா நீங்க மறுபடியும் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்து விட்டுட்டு சிம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டலாம். நல்ல கம கமன் வாசனையா சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காய 2 கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ண வாழைக்காய இதுல சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி அப்பப்போ எல்லா வாழைக்காயும் பிரட்டி விட்டீங்கன்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வெந்துரும். இன்னைக்கு வாழைக்காய பாத்திரத்துல ஓபன்ல வேக வைக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க குக்கர்ல சேர்த்து 2ல இருந்து 3 விசில் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தபடி நீங்க வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இத வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மேல் தோலை உரிச்சுக்கலாம். வாழைக்காய தோல் உரிச்சிட்டு இதை நம்ம ஒரு கிரேட்டர்ல துருவிக்கலாம். எல்லாத்தையும் கிரேட்டர்ல துருவியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃபிளவர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. இப்ப மாவு எனக்கு கரெக்டா இருக்கு. மாவு ரொம்ப தளர்வா இருந்தா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கங்க.
எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு மீன் ஷேப்புக்கு அதை ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணியாச்சு. இப்ப வந்து இந்த விரல்லையும் எண்ணெயை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீசஸ ஒவ்வொன்றா எண்ணெயில சேர்த்துக்கலாம். பீசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்ப 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒவ்வொரு பீஸா பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சிருங்க. அந்த சைடு வந்து ஒரு 4 நிமிஷத்திலேயே ஃப்ரை ஆயிடும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். அந்த சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான ஒயிட் சன்னா கிரேவியும் வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கேரட் தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ண போறோம். தக்காளி சாதத்தை நம்ம இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில பண்ண போறோம். அதுக்கு 1/2 கப் சீரக சம்பா அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு இத வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு தக்காளி சாதத்தை குக்கர்ல பண்ண போறோம். இந்த சாதத்துக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம பண்ண போறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதுல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போக மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதுல 300 கிராம் தக்காளியா இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியா லைட்டா ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த தக்காளி மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா அரிசி சேர்க்கும் போது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப அரிசி 15 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் அரிசி இருக்கிறதுனால இதுக்கு 2.25 கப்பு தண்ணி சரியா இருக்கும். இது பழைய அரிசிங்கிறதுனால 1க்கு 1/2 பங்கு தண்ணி சேர்க்கணும். உங்களுடைய அரிசி புதுசா இருந்ததுன்னா நீங்க 1க்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இப்ப இதுல 2.25 கப் தண்ணி சேர்க்கிறேன்.
2 கப் சேர்த்திருக்கேன். இப்ப ஒரு 3/4 கப். நம்ம சேர்த்திருக்கிற அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே ஒரு 6ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். தக்காளி சாதம் ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம கிரேவிக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க இதுல சேர்க்கிறேன். பெரிய கிழங்கா இருக்கிறதுனால 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இத வெளியில எடுத்து வச்சு தோலை உரிச்சுட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாதம்லாம் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. அடியிலயுமே குக்கர்லயுமே பிடிக்கல பாருங்க. இதுல பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடைசியில சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில செஞ்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் பாசுமதி அரிசி, ரெகுலரா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி எதுல வேணாலும் பண்ணலாம். நீங்க ரெகுலரா சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி பண்ணும்போது தண்ணி 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நல்ல சுட சுட சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 சின்ன சைஸ் தக்காளி, 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு, 4ல இருந்து 5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா இருந்தா ஊற வச்சு சேர்த்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்க்கிறேன். இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வதங்கட்டும். இந்த அளவுக்கு லைட்டா கலர் மாறினதும் நம்ம இப்ப அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட சேர்ந்து 3ல இருந்து 4 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது 3/4 பங்கு அளவு தான் வெந்திருந்தது. இப்ப 4 நிமிஷம் போட வெந்ததுன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. கிரேவியும் நல்ல கமகமன் வாசனையா இருக்கு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த அளவு திக்னஸ் இருந்ததுன்னா நம்ம தக்காளி சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா சரியா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நல்லா கம கமன் வாசனையா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பும் அதுக்கு சைடிஷா கிரன்ச்சியான கேப்சிகம் பொரியலும். ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்ப நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். குக்கர்ல பண்ணா ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 15 சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடும்பமான காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் 3 நிமிஷமா எண்ணெயில வதங்கிருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். தக்காளிய லைட்டா ஒரு பரட்டியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 15 பீஸ் முருங்கைக்காய் சேர்க்கிறேன். முருங்கைக்காய இந்த மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலால பரட்டி விட்டுட்டு இதுல புளிக்கரைசல் சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில வடிகட்டி சேர்க்கிறேன். அடுத்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம பேன்ல ஓபன்ல வைக்கிற மாதிரி இருந்தா தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்கணும். குக்கர்ல பண்றதுனால தண்ணி அளவா சேர்த்தா போதும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு போதுமான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். புளிப்பு கரெக்டா இருக்கு. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுடலாம். இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. முருங்கைக்காயும் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இப்ப நம்மளுடைய சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேன்ல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் இதுல 3 டீஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன். இந்த உளுந்து லைட்டா அதனுடைய கலர் மாறி வறுபடட்டும். இப்ப உளுந்தோட கலர் லைட்டா மாறிடுச்சு. இதுல 4 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு லைட்டா வருங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்க்கிறேன். தேங்காய் துண்டுகள் சேர்த்து லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்தது. இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டா போதும். அடுத்து குடமிளகாய் சேர்க்கும் போது அதோட சேர்ந்து வதங்கும். இப்ப லைட்டா வதக்கி விட்டாச்சு. 1/4 கிலோ குடமிளகாவை உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன சதுர துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. கால் டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 3 நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. 3 நிமிஷமா எண்ணெயிலே வதங்கி கேப்சிகம் பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இனி மூடி போட வேண்டாம். ஓபன்லயே ஒரு 2 நிமிஷம் போல வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கேப்சிகம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் பொரியல் நல்லா இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச இந்த தேங்காய் கலவையை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவை நல்லா வாசனையா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கேப்சிகம் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. கலந்து விட்டாச்சு. இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தயிர் கறி பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப ரெண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா எல்லா வெங்காயமுமே நல்லா ஒண்ணு போல வதங்கும். இந்த கறிக்கு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி லைட் ப்ரௌனா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு சிம்லயே 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகணும். அதனால சிம்லயே வச்சு 2 நிமிஷம் வதக்கினா சரியா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. 1 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தயிர்லாம் திரிஞ்சு போகாம இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய வெங்காய தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம். 200 கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா கட் பண்ணிடாம பாதி அளவுக்கு இந்த மாதிரி 4ஆ கீறிக்கங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். அதை இந்த சைஸ்க்கு தோல் சீவி கட் பண்ணிட்டு
கலர் மாறாம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கறியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இத மாதிரி குக்கர்ல பண்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும், வேகமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து கட் பண்ண கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணியில போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கோவக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். மூணு நிமிஷமா கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த கோவக்காய் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வதங்கும் போது வெங்காயம் கறிக்கு போயிடும். அதனால 3 நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த அந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கமன் வாசனையா இருக்கு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா நல்ல கமன் வாசனையோட கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. வீடே மணக்கிற மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வெல்லம் சேர்த்து இனிப்பான மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இத குக்கர்ல சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 5-6 வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்க்கிறேன். இதுல ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் 2 கீரன பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். கூடவே 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் 2ல இருந்து 3 நிமிஷம் போல வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. பருப்பு வேக வைக்கும் போது நீங்க சேர்த்தாலும் இப்ப சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன்.
அடுத்து இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. இத வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை, லைட்டா வதக்கினா போதும். சாம்பார்ல சேர்க்கறதுக்கு 7 பீஸ் முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய நீங்க 2 சைடும் லைட்டா இந்த மாதிரி கீறிக்கங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச சாம்பார் காய்களை சேர்க்கிறேன். மசாலால பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்கிற அந்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. பருப்போட சேர்ந்து காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். பருப்போட சேர்ந்து காய்கள்லாம் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து சாம்பார் இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்பதான் புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா மட்டும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த கொத்தமல்லி தலையோட வாசனை எல்லாம் சாம்பார்ல நல்லா இறங்கு வாசனையா இருக்கும். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. மாங்காய் ஸ்வீட் பச்சடி பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸ்க்கு, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் 2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப 3 நிமிஷம் போல வதங்கி இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இந்த அளவு மிளகாய் தூள் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் அகலகலமா பீசஸா கட் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் சதுர துண்டுகளா கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கங்க. இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. 5 நிமிஷத்திலேயே வேகமா வெந்துரும். இதுல 1/2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இந்த வெல்லத்துல கல்லு மண்ணு எதுவும் இல்ல, சுத்தமா இருக்கு. அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன்.
ஒருவேளை வெள்ளத்துல கல்லு மண்ணு தூசி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கங்க. இதுக்கு 1/2 கப் வெல்லம் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாங்காவோட சேர்த்து வெந்துட்டு இருக்கட்டும். வெல்லம் மாங்காவோட புளிப்புக்கு தகுந்தபடி தேவைப்படும். ஒவ்வொரு மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கும், ஒவ்வொரு மாங்காய் புளிப்பு கம்மியா இருக்கும். நீங்க 1/2 கப் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாங்காவோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப வெல்லத்தோட சேர்ந்து மாங்காய் நல்லா வெந்துருச்சு. சூப்பரா டேஸ்டான நம்மளுடைய மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் பண்றதுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரைய கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில வாஷ் பண்ணி இந்த வடிகட்டியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கீரையோட அளவு பாத்தீங்கன்னா 4 கைப்பிடி அளவு இருக்கும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். இப்ப உளுந்தெல்லாம் செவந்துருச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம். பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அது 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் 2 ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். இது கூட 4 பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும் போது அடையாளம் பார்த்து எடுத்துடலாம். அதனாலதான் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா அடுத்து கீரையோட சேர்த்து வதங்கும். இப்ப கீரையை சேர்க்கிறேன். இந்த கீரையை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீரை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சுருங்கி குறைஞ்சு வந்துடும். கீரைக்கு நான் எப்ப உப்பு சேர்க்கல, பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்க போறேன். வெங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கணும்னா கீரை சாப்பிடும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாவும் அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப கீரை பாத்தீங்கன்னா நல்ல அளவு குறைஞ்சே வந்திருக்கு. இதுல 1 கை அளவு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை வேகும் போது மூடி போட வேண்டாம், ஓப்பன்லயே வேகட்டும். இது பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க அப்பப்போ. இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். கீரை பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். எனக்கு இந்த கீரை பாதி அளவு வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு கீரை ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெந்துரும். முத்தலா இருந்ததுன்னா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்க பாத்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 3ல இருந்து 4 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். இப்ப நம்மளுடைய முருங்கைக்கீரை கரெக்டா வெந்திருக்கு. கீரை இந்த மாதிரி கலர் மாறாம இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். கடைசியா சீரகம் சேர்த்துக்கங்க. தாளிக்கும் போது சேர்க்கிறத விட இப்ப சேர்த்தா ரொம்ப வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க.
காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச காலிஃபிளவர், 3/4 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல இந்த தண்ணியில வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பூவும் ஒண்ணு போல வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிய வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலைன்னா கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இத மிக்சிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைக்கணும். கடலை பருப்புலாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வரணும். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய், எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு வேக வச்ச காலிஃபிளவர் எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மெதுவா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அப்பதான் காலிஃபிளவர் உடைஞ்சு போகாம இருக்கும். மூணு நிமிஷமா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்ப இதுல உப்பு சேர்க்கலாம். காலிஃபிளவர் வேக வைக்கும் போது நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். காலிஃபிளவர் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பொடியை இதுல சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். நல்லா சூப்பரா டிஃபரெண்டான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம். 3 கப் அளவுக்கு உதிர் உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுல கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சுட்டு
அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் மாறி வரவும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சைட் டிஷ் இல்லாமயே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுல வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். நீங்க சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்ப சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி சாதமுமே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.